சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி யோசிக்கிறாங்க, சிந்தாமணி சொல்கிறது சரிதான். எப்படியாவது மனோஜ் கிட்ட பேசி மனோஜோட மனசை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் மனோஜ் தான் என் பேச்சை கேட்குறதே இல்லையே. என்ன செய்ய? மனோஜை பார்த்து பேசலாமா இல்லை விஜயாத்தையை போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மனோஜை போய் பார்ப்போம். ஒருவேளை மனோஜ் பேசலைன்னா அதுக்கப்புறம் விஜயாத்தை வீட்டுக்கு போய் அண்ணாமலை மாமா எப்படி இருக்கிறாருன்னு பார்க்குற மாதிரி எப்படியாவது அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அவங்க என்னை கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கேன், எல்லார் மேலேயும் எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவே விஜயா வீட்டுக்கு போகணும். அவங்க என்ன பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்ல, என் பக்கம் இருக்கிற உண்மையை புரிய வச்சு அவங்க கண்டிப்பாக மனோஜ்கிட்ட எனக்காக பேசுகிற மாதிரி ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லைனா அந்த வீட்டுக்கு என்றைக்குமே மருமகளாக போகவே முடியாது அப்படின்னு மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி. ஆனால் மனோஜ் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இந்த ரோகிணிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படியே பேசினாலும் என்னன்னு கேட்டுட்டு ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுவா. ரோகிணிக்கிட்ட என்றைக்கும் பேசவே கூடாது அப்படின்னு ஃபோனை எடுக்காமே இருந்துடுறாரு மனோஜ். உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, இனி மனோஜ்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, பேசாமல் விஜயாத்தை வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, கிறிஷ் வேறு ஸ்கூலுக்கு போகணும், நீயே கிறிஷை கூப்பிட்டு போறியா ரோகிணின்னு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள், உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் கிறிஷை பார்த்துக்கங்கம்மா, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பெரிய வேலை இருக்குது உனக்குன்னு கேட்குறாங்க. அம்மா, இன்றைக்கி நான் விஜயத்தையை பார்க்குறதுக்காக போகிறேன். என் மாமனார் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னென்னு கூட கேட்காம இருந்தால் சரிப்பட்டு வராதுல்ல. அவங்க தாம்மா என்னை புரிஞ்சுக்காமல் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பயுமே அவங்க எல்லார் மேலேயும் எனக்கு நிறைய அக்கறை இருக்குது. அதனால் நான் பார்த்து பேசிட்டு வரேம்மா, எப்படியாவது அவங்க மனசு மாறினா அதுவே போதும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திருக்க, இப்போ அக்கறை இருக்கிற மாதிரி பேசினா மட்டும் அவங்க மனசு மாறிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனோஜ் விஜயாத்தை பேச்சு தான் கேட்டுட்ருக்காரு. மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு விஜயாத்தை இன்னொரு பக்கம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா வேறு வழி இல்லாமல் நான் விஜயா கிட்டே பேசியே ஆகணும். நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேம்மா, நீங்கள் கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயா வீட்டில் யார்கிட்டையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. என்ன விஜயா, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற, ரொம்ப அமைதியாக இருக்க. இதே மாதிரி நீ இருந்திருந்தா நம்ம வீட்டு மருமக மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க மாட்டால. ஆனால் மீனா இருந்தால் மட்டும் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன், பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது எப்படி விஜயா உன்னால் மட்டும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய முடியுதுன்னு கேட்குறாரு அண்ணாமலை. போதுங்க, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பரசு வந்த உடனே அவர்கிட்டயே பேசிகிட்டு இருந்துட்டீங்க. என்னை பற்றி யோசிச்சிங்களா? நான் இந்த வீட்டில் தனியாக இருப்பேனே, நம்ம பசங்களும் வீட்டுக்கு வரலையேன்னு என்னை பற்றின அக்கறை உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்ததா? இல்லை என்னை பற்றி தான் நீங்கள் யோசிக்கிறீங்களா? மீனாவும் முத்துவும் என்ன சொன்னாலும் அது எல்லாமே சரியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்கல்ல. வேண்டாங்க, யாரும் என்கிட்ட பேச வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா, வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் நீ தான் யாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டியே. எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த வீட்டில் மீனா இருக்கக்கூடாது, முத்து இருக்கக்கூடாது. ஏன் இங்கே மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா, அப்போ மனோஜும் உன்னை கண்டுக்காமல் இருக்கும்போது நீ தனியாக தானே இருந்தாகணும். மனோஜ் என்னைக்காவது அம்மா சாப்பிட்டீங்களா, நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்களேம்மா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு ஏதாவது உனக்காக செஞ்சுருக்கானா? இல்லையே. நீ தான் மனோஜுக்கு உதவி செய்யணும். அதை மனோஜ் எதிர்பார்ப்பானே தவிர்த்து மனோஜால் உனக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நீயும் உதவி செய்வ. ஆனால் என்றைக்கும் மனோஜால் உனக்கு பெருசாக எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. இதே முத்து மீனா இருந்திருந்தாங்கன்னா நீ சாப்பிடாம இருந்தாலும் உனக்கு என்ன பிடிக்குமோ மீனா சமைச்சு கொடுத்துருப்பா. உன்னை சாப்பிட வைக்கிறதுக்காக முத்து என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு யோசிச்சு பாரு. நீ ஒரு நாள் சாப்பிடலைனாலும் வெளியில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்து நீயும் மனசு மாறணும், வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு முத்துவும் மீனாவும் உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நீ என்னடானா மனோஜுக்கு கொடுத்த இடத்த மற்ற பசங்களுக்கு கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாமல் மனோஜை மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. அதனால தான் நீ ரொம்பவே கஷ்டப்படுற. இதுக்கு மேலே உன்கிட்ட பேச எதுவுமே இல்லை. நீ மீனா முத்துவை புரிஞ்சுக்காத வரைக்கும் இப்படியே தான் தனியாக இருக்கணும். உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என் ஃப்ரெண்டு பரசை வர வச்சேன். அது மட்டும் இல்லை, நீ மட்டும்தான் பேசணும்னு நினப்ப, என்னை பேச விடவே மாட்டேன். அப்படியே நான் பேசினாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசணுன்ற எண்ணம் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அண்ணாமலை தன்னுடைய ரூமுக்கு போகும்போது அங்கே விஜயா ரொம்ப கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு ரோகிணி நிற்கிறாங்க. உடனே ரொம்ப கோபமாக, என்னது ரோகிணி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன
உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பேசும்போது ரூமுக்கு போன அண்ணாமலை யார் வந்திருக்காங்க, எதுக்கு விஜயா இவ்வளோ சத்தமாக பேசுகிறா அப்படின்னு அங்கேருந்து வந்து பார்க்கும்போது ரோகிணி நிற்கிறத பார்த்துட்டு, விஜயா பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாருங்க இந்த ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி. இப்போ நம்ம வீட்டுக்கு இந்த ரோகிணி எதுக்கு வந்தான்னு நீங்களே கேளுங்க. ரோகிணிக்கிட்ட எனக்கு பேசவும் பிடிக்கல. ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கோம். தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு இப்போ எதுக்கு இந்த ரோகிணி இங்கே வந்திருக்காளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை பொறுமையாக பேசுங்க அத்தை, நான் வந்து அண்ணாமலை அங்கிள் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்னது, ஏன் வீட்டுக்காரர் அண்ணாமலையை பார்க்க வந்தியா? உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கோம். நீ என்னடானா புதுசாக எங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நீ இந்த வீட்டு மருமகன் நினச்சிக்கிட்டு எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறியா? நீ யாரையும் பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். ஆனால் இப்போ என் பையன் வாழ்க்கையை நினச்சி தினமும் நான் அழுதுட்ருக்கேன். மனோஜுக்கு சீக்கிரமாகவே நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தானே இப்போ இங்கே வந்து நிற்கிற. எனக்கு தெரியும் உன்னுடைய திட்டம் என்னன்னு, ரொம்ப நல்லா தெரியும். நீ என்ன நினச்சாலும் அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக மனோஜ் உங்ககிட்ட பேசவே மாட்டான். மனோஜ் கிட்ட பேச முடியல, மனோஜோட மனசை மாற்ற முடியல. வேற வழி இல்லாமல் எங்ககிட்ட பேசி எங்கள் மனசை மாற்றலான்னு வீட்டுக்கே வந்துட்டியா? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே எங்கள் யார்கிட்டையும் நீ பேச வேண்டான்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா ரோகிணி, என்ன இதெல்லாம்? நீ இந்த வீட்டோட மருமகளாக இருந்தப்ப உனக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நீ ஆனால் எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்க, பிரச்சனை செஞ்சுருக்க. இப்போ எதுக்குமா என்னை பார்க்க வரணும்? உனக்கு இந்த வீட்டுக்கு வர எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா மனோஜ் என்னைக்கோ முடிவெடுத்துட்டான், கண்டிப்பாக ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு. அதனால் மனோஜ்கிட்ட பேச முடியலன்னு எங்களை பார்க்க வர மாதிரி எங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? இங்கே வந்து விஜயா கேட்குற கேள்வி சரிதானே? நீ என்னம்மா எங்கள் குடும்பத்துக்கு நல்லது செஞ்சுட்டேன்னு இப்போ மறுபடியும் இங்கே வந்து நிற்கிற? வேண்டாம்மா, நீ பேசினாலே பிரச்சனை தான் வரும். ஏம்மா கோர்ட்டுக்கு வந்தியே, அங்கே எல்லாரும் முன்னாடி நீ உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் நீ சொன்னது எல்லாமே பொய் தானம்மா. உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் செய்வேன்னு நாங்கள் உன்னை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே பிரச்சனை செய்ய வேண்டாம். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அண்ணாமலை மட்டும் இல்லாமல் விஜயாவும் ரோகிணிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ரோகிணி அடம் பிடிக்கிறாங்க. நீங்கள் என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கணும். மனோஜ் கிட்ட நீங்கள் சொன்னாதான் மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு தான் மனோஜ் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நான் இப்படி பொய் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கேன்னா அதுக்கு காரணம் உண்மையாகவே மனோஜை நான் ரொம்பவே விரும்புகிறேன். அதனால் எப்படியாவது நீங்கள் தான் உதவி செய்யணும், என்னை பார்த்துக்கணும். நான் வந்து இனி நல்ல வேலைக்கு போய் மனோஜோட பிஸ்னஸில் உதவி செய்வேன். இந்த குடும்பத்துக்காக நல்லது செய்வேன். பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்குன்னு குடும்பம் இருக்குது, என் பையனை பார்த்துக்கணும், என் அம்மாவை கவனிக்கணும். இப்படி இருக்கும்போது நான் மட்டும் தனியாக இருந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி பேசுகிறாங்க ரோகிணி. என்னது, உன்னுடைய குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கணுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது? என் பையனுக்கு உன்னை பற்றின உண்மை தெரியாமல் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். இதில் நீ வேற உனக்கு மட்டும் இல்லாமல் உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணுன்றதுக்காக இப்போ இங்கே வந்து நின்று நடித்து ஏமாத்திட்டு இருக்கியா? நீ அழுதனா உடனே நாங்கள் மனசு மாறிடுவோமா? பார்த்தீங்களா, மனோஜ் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு வீட்டுக்கே வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி மறுபடியும் ஏமாத்திட்டு இருக்கா அந்த ரோகிணி. ரோகிணி என்னைக்கும் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை அங்கிள், ஏற்கனவே நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு பொய் சொல்லியிருந்தேன். அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்களும் பாட்டியும் எனக்காக சப்போர்ட் பண்ணீங்க, எனக்காக பேசுனீங்க. உங்களால் மட்டும்தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு என்னால் வர முடிஞ்சது. ஆனால் இப்போ என் நிலமையை பாருங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட உங்களை பார்க்க தான் வந்தேன். ஏன்னா உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேச மாட்டிங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? இந்த வீட்டு மருமக மீனா கிட்டேயும் ஸ்ருதி கிட்டேயும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். அவங்க என்கிட்ட பேச விரும்பவே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அண்ணாமலை அங்கிள், நீங்களாவது எனக்காக பேசுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. அது எப்படிமா பேச முடியும்? ஒரு பக்கம் நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க, இன்னொரு பக்கம் என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அதனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு காரணம் நீ தானம்மா. உண்மையாகவே மனோஜை விரும்பியிருந்தா பொய் சொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டேன். எங்களை ஏமாத்தணுன்ற எண்ணம் உனக்கு வந்திருக்காது. நீ இந்த வீட்டு மருமகளாக இருந்தப்ப விஜயா உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா. மீனா மட்டும்தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டா. இப்போ மீனாவே இந்த வீட்டில் இல்லை. நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. உனக்காக நான் சப்போர்ட் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாமா. எங்கள் மேலே உனக்கு எந்த அக்கறையும் வேண்டாம். நீ மறுபடியும் வந்து எங்களை பார்க்கவும் வேண்டாம். உனக்காக இனி நாங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. மனோஜ் தன்னுடைய முடிவில் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால மனோஜோட முடிவில் நாங்கள் யாரும் தலையிட போகிறதும் கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க, உன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்க.
இனி எங்ககிட்ட சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை, நீ பேசுகிறத கேட்க போகிறதும் இல்லை. அதனால் இங்கேருந்து கிளம்பிருமா, ஏற்கனவே ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், நான் ரெஸ்ட் எடுக்கணும், போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலை. என்னங்க நீங்கள் ரொம்ப பொறுமையாக அந்த ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நாம் எதுக்குங்க பேசி புரிய வைக்கணும்? இந்த வீட்டுக்கும் ரோகிணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ரோகிணி இந்த வீட்டு மருமகளே இல்லைன்றதுக்காக தானே நம்ம டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம். ரோகிணி கிட்ட பொறுமையாக பேசிட்டு இருந்தா அவள் எப்படிங்க இங்கேருந்து கிளம்பி போவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கோவத்தில் விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன பேசி எங்கள் மனசை மாற்றலான்னு வந்தியா? அதெல்லாம் நடக்காது, இப்போவே இங்கேருந்து கிளம்பு. இன்னொரு தடவை எங்ககிட்ட பேசணும், என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி புரிய வைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு மறுபடியும் நடித்து ஏமாத்தணும்னு இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான், உடனே நான் போலீஸை வர வைப்பேன். இனிலாம் நான் உன்னை பார்த்துட்டு நீ பேசுகிறத கேட்டுட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ ரொம்ப நல்ல மருமகன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லார்கிட்டையும் பெருமையாக பேசினேன். இனி உன்னை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. இனி எங்கள் வீட்டுக்கு வர்றது, மன்னிப்பு கேட்குறது, இப்படி அழுது எங்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறதுன்னு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருந்த நானும் மனோஜும் பொறுமையாக இருப்போன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசி ரோகிணியை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ரோகிணி எவ்வளவோ பேசியும் இவங்க யாரும் மனசு மாற மாட்டேங்கிறாங்க. இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை அங்கிள் என்கிட்ட பேசுவார், என்னை புரிஞ்சுப்பார், எனக்காக சப்போர்ட் பண்ணுவாருன்னு அவரை பார்த்து பேசணும், புரிய வைக்கணும். அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடலான்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இவங்க கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு அவங்க முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. என்னை பேச விடவே மாட்டேங்கிறாங்க விஜயாத்தை அப்படின்னு அழுதுகிட்டே ரோகிணி அங்கேருந்து வரும்போது அங்கே விஜயாவை திரும்பி பார்க்குறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என்ன இங்கே உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் உன்னை ஏற்றுக்க போகிறதில்ல, அப்படியே உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடு அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை இவ்வளோ பேசிட்டீங்கல்ல, இனி நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன். இந்த வீட்டு மருமகளாக நான் கண்டிப்பாக வருவேன். என்னைக்கு மனோஜுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறதே கிடையாது. அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். மனோஜ் இப்போ வரைக்கும் உங்கள் பேச்சு தானே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் இருக்கிறதுனால தானே மனோஜ் உங்கள் பேச்சை கேட்குறாரு. உங்களுக்கு பிரச்சனை செஞ்சா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சா நீங்கள் என்ன செய்வீங்க? அண்ணாமலை அங்கிளுக்கு பிரச்சனை செஞ்சது சிந்தாமணி. அப்படி அவங்க பிரச்சனை செஞ்சதுனால அவங்க நினச்ச மாதிரியே மீனாவை இங்கேருந்து அனுப்பிட்டாங்க. இப்போ நான் செய்ய போகிற பிரச்சனையால் மனோஜ் மனசு மாறணும். இனி உங்கள் பேச்சை என்னைக்கு மனோஜ் கேட்கக்கூடாது. என்னை மட்டும்தான் மனோஜ் நம்பணும். உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறேன். என்னை புரிஞ்சிக்காமல் பலார்னு வெளுத்து வாங்கி என்னை இங்கேருந்து அனுப்பிட்டீங்கல்ல. நீங்கள் எனக்காக கண்டிப்பாக மனசு மாற போகிறதே இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துருச்சு. மீனா கூட இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துடுவாங்க போல். ஆனால் என்ன நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. உங்களால் தான் மனோஜும் மனசு மாறாமல் ரொம்பவே பிடிவாதமாக அடம் பிடிக்கிறாரு. என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நான் ஃபோன் பண்ணால் கூட ரொம்ப கோவப்படுறாரு. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நானே முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். விஜயாத்தை என்னை தேவையில்லாமல் பேசிட்டீங்கல்ல, நல்லா நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு விஜயாவை பார்த்து இங்கே ரோகிணி இப்படிலாம் நினச்சிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. பாருங்கள், அந்த ரோகிணிக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசனையே இல்லை. இவ்வளோ ஏமாத்திருக்கோமே, மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்குறோமே, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்காம எப்படிங்க அந்த ரோகிணி இங்கே வந்து நின்று இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க இங்கே வந்து விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இன்னுமா விஜயா உனக்கு புரியல? எப்படியாவது பேசி நம்ம மனசை மாற்றணும்னு ரோகிணி இத்தனை நாள் கழித்து வந்திருக்கானா, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இந்த ரோகிணியை பார்க்கவே பிடிக்கல, எவ்வளோ பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா, மறுபடியும் எப்படிங்க வந்து இந்த ரோகிணியால் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு பேச முடியுது? அப்படியே பேசினா நம்ம மனசு மாறிடுவோமா? இந்த ரோகிணி என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்கா, இவளை மன்னிச்சு போனால் போதுன்னு அப்படியே விடுறதுக்கு? இந்த ரோகிணி செஞ்ச வேலைக்கு அப்போவே போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லி உதவி கேட்டிருந்தா இந்த நிலமையில வந்து ரோகிணி நின்றுக்கவே மாட்டாங்க. போனா போதுன்னு நம்ம ரோகிணி கிட்ட எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டான்னு அமைதியாக இருந்ததுக்கு தான் ரோகிணி வீட்டுக்கே வந்து இப்படி மன்னிப்பு கேட்குற மாதிரி நடித்து ஏமாத்திட்டு இருக்கா. இனி இந்த ரோகிணி என்ன சொன்னாலும் நம்ம எப்படிங்க நம்புவோம்? இல்லை எப்படி நம்ப முடியும்? என் பையன் மனோஜோட வாழ்க்கை, என்னாலேயே மனோஜோட வாழ்க்கைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல. சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். மனோஜோட வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கும் போது இந்த ரோகிணி மறுபடியும் வந்து நின்று நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறானா? நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. இந்த பிரச்சனை இப்படியே சும்மா விடக்கூடாதுங்க. சீக்கிரமாகவே ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும். மனோஜோட வாழ்க்கையில் இனி ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். இந்த ரோகிணி பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அதான் ரோகிணி கிளம்பிட்டால, நீ கோவப்படாத, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அண்ணாமலை. ஆனாலும் ரோகிணி வந்து பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா.
இங்க விஜயா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. விஜயா அத்த ரொம்ப கோவமா என்ன அங்கருந்து அனுப்பிட்டாங்க. இனி என்ன செய்றதுன்னு மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு உடனே சிந்தாமணிய பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா சிந்தாமணி அவங்க வீட்ல இல்லன்ன உடனே அவங்க வர வரைக்கும் நம்ம கண்டிப்பா பொறுமையா இருக்கணும். சிந்தாமணி கிட்ட இங்க நடந்த பிரச்சனைய பத்தி பேசியே ஆகணும். விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும். விஜயா இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகவே முடியாது. அதுக்கு என்ன செய்றதுன்னு சிந்தாமணி கிட்ட தான் ஒரு யோசனை கேட்டே ஆகணும். ஏற்கனவே நீங்க மீனாவ அந்த வீட்லேருந்து அனுப்புறதுக்கு சிந்தாமணி தானே திட்டம் போட்டு அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஆள் அனுப்பி எங்க அண்ணாமலை அங்கிளுக்கு பிரச்சனை செஞ்சாங்க. அதே மாதிரி விஜய் அத்தைக்கும் ஒரு பிரச்சனை செஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்புறம் வீட்டுக்கே வரலனா இத்தனை நாள் தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்த மனோஜ் வேற வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா என்னை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. நான் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா விஜயா இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இவங்க அ என்கிட்ட மனோஜ் பேசக்கூடாது. மனோஜ் வந்து என்கிட்ட பேசினா மனசு மாறிருவாரு. அதுக்கப்புறம் மனோஜ் என்னை ஏத்துப்பாருன்ற ஒரு எண்ணத்துல தான் அ மனோஜ் என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு விஜயாத்த தானே இவ்ளோ சொல்லிக் குடுக்குறாங்க. இன்னைக்கு விஜயாத்த பேசின பேச்சுல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இனி அவங்கள நான் சும்மா விட போறது கிடையாதுன்னு சிந்தாமணி வீட்ல ரொம்ப நேரமா சிந்தாமணி வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணி. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க சிந்தாமணி ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க. ரோகிணி உட்காந்துருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன இந்த ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்ல, இங்க வரதா சொல்லவும் இல்ல. எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்காங்க? என்னன்னு தெரியலையே. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சிந்தாமணி, அ எங்க போயிருந்தீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே, "எனக்கு நெறைய வேலை இருக்கு ரோகிணி" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன என்ன பார்க்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஃபோன் பண்ணியிருக்கலாமே சிந்தாமணி, ஃபோன் பண்ணியிருக்கலாமே ரோகிணி" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, இன்னைக்கு விஜயா அத்தைகிட்ட பேசிட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, "அப்படியா? உங்க மாமியார் கிட்ட பேசுனீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. "பேச தான் போனேன். ஆனா அவங்க என்ன பேசவே விடல" அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் தெரிஞ்ச வேலை தானே. அவங்க எப்படி உங்கள பேச விடுவாங்கன்னு" சொல்றாங்க சிந்தாமணி. "ஆமா, எங்க பார்த்து பேசுனீங்கன்னு" கேட்க, "என் மாமியார் வீட்டுக்கே போயிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ரோகிணி சொல்றீங்க? இங்க விஜயா உங்கள சும்மாவா விட்டாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. இனியும் விஜயா அத்தை இருந்தா என் வாழ்க்கையில நான் கண்டிப்பா நினைச்சது எதுவுமே நடக்காது. அந்த வீட்டுக்கு மருமகளா போக முடியாது. மனோஜோட மனச மாத்த முடியாது. அதனால எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சு குடுங்க. இத்தன நாள் நான் கேட்காம என்னுடைய குடும்பத்தையே நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நெறைய உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப என் வாழ்க்கைக்காக இந்த உதவிய மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா, என்னைக்குமே உங்கள நான் மறக்கவே மாட்டேன். உங்களால மட்டும் தான் இந்த உதவிய செய்ய முடியும்னு சொல்றாங்க. "அப்படியா? நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, எப்படி அண்ணாமலை அங்கிளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை செஞ்சீங்களோ, அதே மாதிரி விஜயா அத்தை, பார்வதி அத்தை வீட்டுக்கு போகும்போது, இதே மாதிரி உங்க ஆளுங்கள அனுப்பி பிரச்சனை செஞ்சீங்கன்னா, அவங்க இனி அ இருந்தா எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு வேலைய செய்யணும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு ரொம்ப பேரதிர்ச்சியோட கேட்குறாங்க சிந்தாமணி. "என்ன இருந்தாலும் உங்க விஜயா அத்தை என்னுடைய ஃப்ரெண்டு. இப்படிலாம் என்னால செய்ய முடியாது." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியே உங்களுக்கு உதவி செய்றேன்னு நான் பிரச்சனை செஞ்சா, நான் தான் வசமா மாட்டிப்பேன் ரோகிணி." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, அப்படிலாம் நடக்காது." அப்படின்னு பேசுறாங்க. "சரி ரோகிணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பதிலா சொல்றேன்னு" சொல்லும்போது, "என்ன சிந்தாமணி இவ்ளோ யோசிக்கிறீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்களான்னு?" கேட்கும்போது, "இந்த விஷயத்துல என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. என்ன தப்பா நினைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணி. என்ன சிந்தாமணி இந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே! ரோகிணி கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனா சிந்தாமணி முடியவே முடியாதுன்னு சொன்னதால, வேற வழி இல்லாம அங்கேருந்து கிளம்பி வந்த ரோகிணி, எப்படியாவது நம்ம வந்து யார்கிட்டயும் சொல்லாம விஜயாவுக்கு பெரிய பிரச்சனை செய்யணுமே! என்ன செய்ய? நாம தான் அந்த பக்கமா கார்ல போகணும். ஆனா, அ யார்கிட்ட கார கேட்டு வாங்குறது? ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண உடனே, "ஆமா, நீ எங்க இருக்கன்னு?" கேட்குறாங்க ரோகிணி. "உன்ன பார்க்க தான் ரோகிணி வரேன். ஆமா, நீ பார்லர் வேலைய விட்டுட்ட. இப்ப என்னதான் செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "வித்யாவும் என்கிட்ட பேசுறதில்ல. மகேஸ்வரி என்கிட்ட பேசுறதில்ல. பரவால்ல, நீயாவது அ நான் எங்க இருக்கேன், என்ன செய்றேன்னு கேட்குறியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு" சொல்றாங்க. "சரி நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட வர வச்சுட்டு, அவங்க ஃப்ரெண்டு கார்ல வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு, உடனே ரோகிணி அவங்க கார வாங்கிடுறாங்க. "நான் பக்கத்துல மனோஜ போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கார வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. அவங்க அ கண்டிப்பா வந்து விஜயா பார்வதி அத்தை வீட்டுக்கு வருவாங்க. நான் பேசினது, நான் வந்து மன்னிப்பு கேட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்வாங்கல்ல, அந்த சமயம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பார்த்துட்டு இருக்கும்போது, விஜயா ரொம்பவே கோவமா பார்வதி வீட்டுக்கு வரத கவனிக்கிறாங்க. வரும்போதே அவங்க கார்ல போய் தேவையில்லாம விஜயாவுக்கு பெரிய பிரச்சனை செய்றாங்க. விஜயா அங்கேயே மயங்கிடுறாங்க. உடனே கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோகிணி.
அங்கேருந்து பார்க்குறாங்க ரோகிணி. எனக்கா பிரச்சனை செஞ்ச? மனோஜும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க விடாமல் எங்களை பிரித்ததே நீ தானே. இப்போ முடியாமல் இருக்கிற, ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்குன்னு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே பூ கொடுத்துட்டு மீனா அந்த பக்கமாக வராங்க. அந்த சமயம் இங்கே வந்து விஜயாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு மீனா பார்த்துடுறாங்க. உடனே ரொம்ப பதட்டமா, அத்தை உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காரில் வந்தவங்க தாம்மா இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா பார்க்குறாங்க. ரோகிணி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. மீனா கவனிக்கிறாங்க. அப்போ ரோகிணி தான் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்காங்களா? ஆனால் யாருடைய காரில் வந்தாங்க ரோகிணி? இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாங்களா? ரோகிணியோட திட்டம் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு உண்மை தெரியுது. ஆனால் உடனே விஜயாவை காப்பாற்றணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். விஜயாத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னை பார்த்தாலே விஜயாத்துக்கு பிடிக்காது, கோவப்படுவாங்க. இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு நிலமையில இருக்கும்போது நான் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. என்ன இருந்தாலும் நான் இவங்களோட மருமகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இங்கே விஜயாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயம் விஜயா மெதுவாக கண்முழிச்சு பார்க்கும்போது மீனா அவங்க கூட இருக்கிறத கவனிக்கிறாங்க. மீனா, நீயா? நான் எங்கம்மா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு யாரோ வேணும்னே வந்து இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. ரோகிணியை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு மீனா இப்படிலாம் பேசுகிறாங்க. இல்லைம்மா, நான் சரியாக தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த பக்கமாக ஒரு கார் வந்துச்சு. அங்கே அந்த காரில் ரோகிணி இருந்தாம்மா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ரோகிணி வீட்டுக்கு வந்தா. இங்கே நானும் மனோஜும் எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும். நீங்கள் மனோஜ்கிட்ட எனக்காக பேசி நீங்கள் மனசு மாறினீங்கன்னா எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் தான் உதவி செய்யணும்னு பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தா. நானும் என் வீட்டுக்காரரும் ரோகிணி கிட்ட பேச பிடிக்காம அங்கேருந்து அனுப்பிட்டோம். நான் தான் கொஞ்சம் கோவத்தில் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன். ஆனால் ரோகிணி வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு பிரச்சனை செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்ல வேலை நீ அந்த பக்கமாக வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் பார்த்தீங்களா? காரில் இருந்தது ரோகிணி தானா அப்படின்னு கேட்கும்போது, நான் தெளிவா பார்த்தேம்மா. கார்ல இருந்தது ரோகிணி தான். ஆனா ரோகிணி கிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம பார்வதி வீட்டுக்கு தானே போறோம் அப்படின்னு நான் என் வழியில தாம்மா வந்தேன். ஆனா ரோகிணி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது, ஆமா அத்தை, நீங்க அங்கேயே மயங்கிட்டீங்க. நான் பூ கொடுத்துட்டு அந்த பக்கமா வந்தேன். உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்னு நினைச்சு நானும் அந்த கார்ல யார் தான் இருக்காங்கன்னு பார்த்தப்ப நானும் ரோகிணியை பார்த்தேன். இப்ப நீங்க ஏற்கனவே ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. இந்த உண்மையை சொல்ல வேண்டாமே நினைச்சுதான் நான் அமைதியாவே இருந்தேன். ஆனா நீங்களே உண்மைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அத்தை. உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அந்த சமயம் பயந்துட்டீங்க. அதனால தான் மயங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நீ வந்த அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மீனாவோட கையை பிடிச்சுக்கிட்டு விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த வீட்டில் இல்லையா? சரியா நான் சாப்பிடவும் இல்லை, சரியா ரெஸ்ட் எடுக்கிறதும் கிடையாது, யாருமே என்கிட்ட பேசுறதும் கிடையாது மீனா. தனியாவே தான் இருந்தேன். உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. உங்களுக்கு என்னத்த வேணும்னு ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு செய்வல்ல, அந்த ஒரு நிலைமை இப்போ இல்லை. எனக்கு என்ன வேணுமோ நானே சமைச்சு சாப்பிடணும். அப்படியே சமைச்சு வச்சாலும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் யாருமே இல்லை. எவ்வளோ ஒத்துமையா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். இப்போ தனியா இருந்து கஷ்டப்படுற மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்த உடனே தாங்க முடியாம விஜயா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போவே நம்ம வீட்டுக்கு வரப்போகிறேன். நீங்கள் கோவப்படக்கூடாது. நீங்கள் என்னை நினச்சி மனசு வேதனைப்படக்கூடாது. என்னால் நம்ம வீட்டில் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அத்தை நான் என் அம்மா வீட்டிலேயே தங்கிட்டேன். நீங்கள் என்னடானா இவ்வளோ வந்து யோசனை பண்ணுறீங்க. அத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போவே நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன். இப்போவே உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுமா மீனா, உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். சொல்லப்போனால் அதனால தான் எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லும்போது, நீ வீட்டில் இருக்கும்போது தான் பிரச்சனை வரும்னு உன்னை உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ நீ வீட்டில் இல்லை, ரோகிணியால் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்லைன்னு நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதனால நீ எங்கள் வீட்டு மருமகளா சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு வரணுமா. ரோகிணி தான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாது. ஆனால் நீ இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு உன்னுடைய அருமை பெருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. நீ மட்டும் என் மேலே உள்ள கோவத்தில் விஜயத்தைய எதுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தேன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் அங்கேயே மயங்கி இருந்திருப்பேன். எனக்கு யாருமே உதவி செய்ய வந்திருக்க மாட்டாங்க. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் மனசு மாறின விஜயா, மீனா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஒரு முடிவெடுத்து மீனாவை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க.
அந்த சமயம் ரொம்பவே பதட்டமா அண்ணாமலை, முத்து, ரவி, மனோஜ்ன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா, விஜயா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க மீனா. இங்க மீனாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, இங்க விஜயாவும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத, இங்க முத்துவும், அண்ணாமலையும் பார்த்துட்டு, "என்ன நடக்குது முத்து இங்க?" அப்படின்னு கேட்க, "அப்பா ஒண்ணுமே புரியலப்பா. ஆனா அம்மா சந்தோஷமா பேசுறத பார்த்தா மனசு மாறிட்டாங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு முத்து. "மீனா, நீ எப்படி மீனா இங்க வந்தன்னு?" கேட்கும்போது, "நான் தாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னதே நான் தான். அத்தை அத்தை இப்ப நல்லா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா எப்படிம்மா இப்படிலாம் ஆச்சுன்னு?" கேட்க, "மனோஜ் அந்த ரோகிணி தான் மனோஜ் இப்படி செஞ்சுட்டா." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா என்னம்மா சொல்றீங்க? ரோகிணியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு உண்மைய சொல்றாங்க விஜயா. உடனே மீனா சொல்றாங்க, "அப்பவே அந்த ரோகிணிய பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கியிருப்பேங்க. உடனே போலீஸ்கிட்ட வசமா மாட்டி விடணும்னு நெனச்சேன். நானும் பார்த்தேங்க, அந்த கார்ல வந்தது ரோகிணி தான். ஆனா என்ன செய்ய, அத்தைய அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. முதல்ல அத்தைய பார்த்துக்கணும். அத்தைக்கு சரியாகணுன்றதுக்காக நான் தாங்க அத்தைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு ரொம்ப பொறுப்பா பேசுறாங்க மீனா. உடனே, "ஆமா முத்து. மீனா மட்டும் இல்லன்னா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும். ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்ச ரோகிணிய நான் சும்மா விட போறதில்ல." அப்படின்னு ரொம்ப கோவமா பேசும்போது, "அத்தை அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் போலீஸ்கிட்ட உண்மைய சொல்றேன். ரோகிணி எவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ உங்களால தான் பிரச்சனை வருதுன்னு, அ உங்களுக்கு இப்படி ஒரு வேலைய செஞ்சிருக்காங்கல்ல, அவங்கள எப்படி சும்மா விட முடியும்? நான் பார்த்துக்கிறேன் அத்த. நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை சொல்றாரு, "என்ன விஜயா? மனசு மாறிட்டியா? இல்ல மீனா கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். நாங்க வரதுக்கு முன்னாடியே, அ நீ மீனா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கவனிச்சேன். இப்பதான் உனக்கு மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரியுதா? இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல மீனா நம்ம வீட்ல வந்து சமைக்கணும், வீட்டுல வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கணுன்றதுக்காக மீனாவ வர வைக்கணும்னு நினைக்கிறியா? நீ தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்ட. அதனால மீனா மீனாவ மருமகளா ஏத்துக்கிட்டா மட்டும் மீனா நம்ம வீட்டுக்கு வரட்டும். இல்லையா, வீட்டு வேலைய பார்க்கணும், மீனா கிட்ட முன்னாடி மாதிரியே பிரச்சனை செய்யணும்னு நெனச்சா, மீனா நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டாம். மீனா நிம்மதியா அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. உடனே மனோஜும், "ஆமாம்மா, அப்பா சொல்றது தான் சரி. நம்ம வீட்ல ஸ்ருதியும் இல்ல. மீனா மட்டும் எதுக்கும்மா வரணும்? மீனா அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும். என் வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடாதுன்னா, மீனா நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது." அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து மனோஜ். உடனே விஜயா ரொம்ப கோவமா, "மனோஜ் என்ன பேசுற? என் நிலைமைய பார்த்தல்ல. நான் இப்ப சந்தோஷமா உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன்னா, அதுக்கு காரணமே மீனா தான். நான் தான் மீனாவ புரிஞ்சுக்காம தேவையில்லாம பேசி ரொம்ப திட்டிட்டேன். மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தானு. இங்க வந்து அ எல்லார் பேச்சையும் கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். அதெல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே மீனா மட்டும் தான். மீனா நெனச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு கிளம்பி போயிருக்கலாம். ஆனா, என் மேல உள்ள அக்கறையில நம்ம மாமியாராச்சே அப்படின்னு நெனச்சு, கொஞ்சம் கூட யோசிக்காம, என் மேல கோவப்படாம என்ன காப்பாத்திருக்காங்க. அதனால தானே உங்க எல்லார்கிட்டயும் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாவும் மீனாவ புரிஞ்சுக்காம, நம்ம வீட்டுக்கு மீனா வர வேண்டான்னு நான் எப்படி முடிவெடுக்க முடியும் மனோஜ்? இந்த விஷயத்துல நீ தலையிடாத." அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "அப்ப உண்மையாவே மனசு மாறிட்டியான்னு?" கேட்க, "ஆமாங்க. அது மட்டும் இல்ல. நீங்க சொல்ற மாரி வீட்ல இருக்க வேலையெல்லாம் மீனா பார்த்துக்கணும்னு நினைக்கவே இல்ல. இனி மீனாவ ரொம்ப நல்லா நான் பார்த்துப்பேங்க. மீனா வீட்ல இருக்க வேலைய செய்ய வேண்டாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்தியிருக்கா. உங்க எல்லாரையும் வர வச்சு, இப்ப வந்து உண்மைய சொல்லியிருக்கா. ரோகிணியால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு, அ வந்து மீனா இந்த உண்மையவும் கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது, ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரும்போது கூட, ரோகிணி கிட்ட பேச வேண்டாம்னு நெனச்சேன். ஆனா ரோகிணி, நான் இருந்தா மனோஜ் கூட ஒண்ணு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்க முடியாதுன்றதுக்காக, இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கா. ஆனா மீனா அப்படி இல்ல. என் மேல கோவப்படுறதும் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறது மீனா மட்டும் தான். நான் மத்த மருமகள என்னைக்கும் நம்ப மாட்டேன். ஆனா மீனா மேல இவ்ளோ நாள் எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப எனக்கு மீனா மேல மட்டும் தாங்க நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க விஜயா. உடனே ரவி சொல்றாங்க, "அம்மா, இப்பதாம்மா நீங்க பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே தான் நாங்களும் சொன்னோம். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, மீனா அண்ணி உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்ன உடனே, மீனா அண்ணிய புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்பம்மா வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு?" சொல்லும்போது, டாக்டர் வந்து சொல்வாங்க. உடனே நம்ம வந்து விஜயா அத்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிரலான்னு சொல்லிட்டு, "நான் என் அம்மாவ பார்த்துட்டு வரேன் அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது மீனா. இனி உங்க அம்மா வீட்டுக்கு நீ தனியா போகக்கூடாது. நீ போகணும்னா முத்துவோட தான் போகணும். முத்துவோடயே நம்ம வீட்டுக்கு வந்துரணும். உன்னை தனியா அனுப்புனதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. நான் புரிஞ்சுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பசங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா மருமக எல்லாரும் வீட்ல இருந்தா தான் என் பசங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, ஒத்துமையா இருப்பாங்கன்னு இப்ப தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. அதுலயும் நீ எங்க வீட்ல இருக்கணும். அப்பதான் நாங்க எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும். வீட்டு வேலையெல்லாம் நீ செய்வேன்றதுக்காக உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர சொல்லல.
உனக்கு பிடிச்சிருந்தா நான் மனசு மாறிட்டேன்னு நீ நினச்சா மட்டும் எங்களுக்காக நீ வரலாம். உன்னை இனி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன் மீனா அப்படின்னு கண் கலங்கி பேசுகிறாங்க விஜயா. அத்தை என்னத்தை, நான் உங்கள் வீட்டு மருமக, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது ஒரு பெரிய வேலையா? அதெல்லாம் என்னுடைய பொறுப்பு தான் அத்தை. அதெல்லாம் நான் வந்து எப்பயுமே செய்வேன். நீங்கள் சொல்லலைனாலும், நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கவே இல்லைனாலும், நீங்கள் வந்து மறுபடியும் நீ அந்த வீட்டுக்கு வரணும் மீனான்னு சொன்னீங்கல்ல, அதுக்காகவே நீங்கள் எவ்வளோ வேலை சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாங்க, வேண்டாம் மீனா இப்படிலாம் பேசாத. அம்மா என்னவோ இப்போ மனசு மாறிட்டாங்க. அதனால ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நீ தானே சொன்ன எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என் அம்மாவை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம பேசுகிற, இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அதனால உன்னை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதனால கவனமாக பேசு மீனா. அம்மா மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்காத. ஏன்னா என்னுடைய அம்மா தான். என்னையே அவங்க புரிஞ்சுக்கல. நீ செஞ்ச உதவிக்காக தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால உங்கள் அம்மா வீட்டில் இருக்கணுமா இல்லை நம்ம வீட்டுக்கு வரணுமான்னு யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடு மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை கூப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வராமல் இருப்பேனா? நீங்களும் தனியாக தான் இருந்து கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அங்கே உங்களுக்கு சமைச்சு கொடுக்க யாருமே இல்லை. பாவம் ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். இப்படி நீங்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது நான் மட்டும் சந்தோஷமாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்க முடியுமா? விஜயாத்தை சொன்னதுக்காக தான், அண்ணாமலை மாமாவுக்காக தான் என் வீட்டுக்கு போனேனே தவிர்த்து மற்றபடி உங்கள் யார் மேலேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜயாத்த இப்போ வந்து சரியாயிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அண்ணாமலை மாமா, விஜயாத்தன்னு எல்லாரையும் நான் தானே பார்த்துக்கணும். அப்புறம் என் அம்மா வீட்லேயே நான் இருந்துருவேனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, நீ சொன்ன உடனே மீனா எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு. இப்படி ஒரு மருமக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் நீ தான் மீனாவை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. இனியாவது நல்ல மாமியாராக இருந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே டாக்டர் வந்துடுறாங்க. இங்கே வந்து விஜயா நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே விஜயாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனால் மனோஜ் மட்டும் ரொம்ப கோபமாக இருக்காரு. என்ன, அம்மா வந்து மீனாவை மறுபடியும் வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்துவும் மீனாவும் தான். உதவி செய்கிறேன்னு சொல்லி எல்லார் மனசையும் மாற்றிட்டாங்க. இனி அம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. மீனா முத்து பேச்சை கேட்டு எனக்கு அம்மா பிரச்சனை செய்யாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வீட்டுக்கு வந்த விஜயா வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ பொறுப்பான மருமகனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வர முடியாதுன்ற கோவத்தில் அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சா. ரோகிணியால் தானே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ ரோகிணியை சும்மா விடவே கூடாது. எப்படியாவது மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். இந்த பிரச்சனையில் இனி ரோகிணி தலையிடவே கூடாது. அதனால நடந்த உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லி நீங்கள் தான் உதவி கேட்கணும். ரோகிணியை இனியும் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. இன்னும் எனக்கு என்னென்ன பிரச்சனை செய்ய திட்டம் போடுறாலோ தெரியல. எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே மீனா ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க, அத்தை இனி எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு. நீங்கள் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்காக நாங்கள் பேசாமல் இருப்போமா என்ன? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்ன மாதிரி போலீஸை பார்க்கறதுக்காக மீனா போகிறாங்க. நடந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ரோகிணி எங்கள் வீட்டு மருமக தான், ஆனால் எங்களை ஏற்கனவே ரொம்ப ஏமாற்றிட்டாங்க. மனோஜ் ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்கும்போது நேற்று மறுபடியும் விஜயாத்தையை பார்க்கறதுக்காக ரோகிணி வந்திருக்காங்க. அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனாலும் அவங்க செஞ்ச பிரச்சனையை எங்களால் மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. அதனால நீங்கள் எங்ககிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி ரோகிணி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அந்த கோவத்தில் ரோகிணி என் மாமியாருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. அந்த காரில் வந்து ரோகிணி தான். வேணும்னா அங்கேருந்து சிசிடிவி மூலமாக நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அங்கே ரோகிணி தான் வந்தாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள நீங்கள் சும்மா விடக்கூடாது. என் மாமியார் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ரோகிணியால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால தான் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அந்த பக்கமாக ரோகிணி வந்திருக்கிறாங்களா? அவங்க தான் காரில் வந்ததான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அப்படியும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி சிசிடிவியில் பார்க்கும்போது தான் தெரிய வருது, ரோகிணி தான் அந்த காரில் வந்திருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை வர வைக்கிறாங்க. என்ன ரோகிணி, உங்கள் மாமியாருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லையே அந்த பக்கம் நான் போனதே இல்லை, அங்கே நான் போக போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காரில் வந்தது நீங்கள் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி. உடனே அங்கே இருந்த முத்துவும் மீனாவும், என்ன ரோகிணி இன்னுமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா? என்னைக்கு தான் உண்மையை பேசுவீங்க? இதனால தான் உங்களை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுக்காக வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் உண்மையை தான் பேசுகிறீங்கன்னு கூட எங்களால் நம்ப முடியல. இப்போவும் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. சிசிடிவி மூலமாக தெளிவாக எங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு. காரில் வந்தது நீங்கள் தான்ற உண்மை எனக்கு தெரியும். ஆனால் இப்போ போலீஸ்க்கும் அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி ரொம்பவே பதட்டமா, என்ன இந்த மீனாவும் முத்துவும் என்னை சும்மா விட மாட்டாங்க போல,
விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சா இவங்க என்னடானா காரில் வந்தது நான் தான்ற உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சி என்னை இப்படி தலகுனிய வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் மீனா, நீங்கள் உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படி எனக்கு பிரச்சனை செய்யாதீங்கன்னு சொல்லும்போது நீ தான் ரோகிணி நிறைய பிரச்சனை செஞ்சுருக்க. நீ அமைதியாக இருந்திருக்கலாம்ல, கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருக்கலாமே, உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது? விஜயாத்தை இருக்கக்கூடாதுன்னு நினச்சல, அதனால் இவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ இனி வெளியில் வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் முத்து சொல்கிறாங்க, என் அம்மாவுக்கு மட்டும் வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா உன்னை நாங்கள் சும்மா விட்டுருக்க மாட்டோம். என்ன பேச போகிற, என்ன பதில் சொல்ல போகிற, திருன்னு முழிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, ரோகிணி விஜயாத்தை தானே அவங்க வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க. இப்போ விஜயாத்தை நீ செஞ்ச பிரச்சனையால் மனசு மாறிட்டாங்க, என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா? நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் மீனா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எங்கள் வீட்டில் இருந்தால் தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும்னு என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாகவே வந்துட்டேன். அதனால தான் விஜயாத்தைக்காக போலீஸ்கிட்ட உதவி கேட்டு வந்தேன். உன்னையும் வசமாக மாட்டி விட்டுட்டேன். என்னென்ன பேசின மீனா, இனி அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக போக முடியாது, எனக்கு நீ உதவி செய் மீனான்னு கேட்டல்ல. நான் செஞ்ச உதவியால் இப்போ அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக பொறுப்பான மருமகளாக வந்துட்டேன். ஆனால் உன் நிலைமை என்னன்னு பார்த்தியா? அது மட்டும் இல்லை ரோகிணி, நீ மட்டும் இந்த பிரச்சனையை செய்யாமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. விஜயாத்தையும் மனசு மாறி இருக்க மாட்டாங்க. நானும் விஜயாத்தையை காப்பாற்றணும்னு நினச்சி அந்த பக்கமாக வரல. ஆனால் அவங்க நிலைமையை பார்த்த உடனே விஜயாத்தையை காப்பாற்றணும், ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னா உடனே என்னை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறிட்டாங்க. சொல்லப்போனால் விஜயாத்தை மனசு மாறினதுக்கு காரணமும் நீதான், என்னை புரிஞ்சுக்கிட்டு நீதான் மீனா நல்ல மருமகன்னு பெருமையாக பாராட்டி பேசுனதுக்கு காரணமும் நீதான். நீ மட்டும் பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா நானும் என் அம்மா வீட்டிலே இருந்திருப்பேன். நீ செஞ்ச பிரச்சனையால் சந்தோஷமாக என் மாமியார் வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரர் முத்துவும் நானும் எங்கள் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க போகிறோம். ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையால் இனி அந்த வீட்டு பக்கமே வர முடியாது. தேவையில்லாத வேலையை செஞ்சு இப்போ நீ தலகுனிஞ்சு நிற்கிறியே. விஜயாத்தைக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச, ஆனால் நீ தான் இப்போ வசமாக மாட்டிக்கிட்டு பதில் பேச முடியாமல் நிற்கிற. ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையால் எனக்கு நல்லது நடந்திருக்கு ரோகிணி அப்படின்னு ரோகிணி மேலே மீனாவுக்கு கோவம் இருந்தாலும் நான் செஞ்ச பிரச்சனையால் இப்படி எல்லாரும் முன்னாடியும் தலகுனிஞ்சு நிற்கிறேன், வசமாக மாட்டிக்கிட்டேன். ஆனால் நான் செஞ்ச பிரச்சனையால் விஜயாத்தை மனசு மாறிட்டாங்க, மீனாவை தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ மீனாவும் முத்துவும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. அதனால தானே மீனா இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க அப்படின்னு மீனா முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க ரோகிணி.